உங்களுக்குள்ள கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யம் எது? சபை. சபை. சபை இல்லாத ஒரு நாடு சொல்லுங்க. சபை இல்லாத நாடு ஒண்ணுமே கிடையாது. எல்லா நாட்டிலையும் கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? சவுதி அரேபியாவுக்குள்ள சபை இருக்கா இல்லையா? இருக்கு. வடகொரியாவிலேயே இருக்கு சபை. சபை இல்லாத ஒரு நாடை சொல்ல முடியுமா உங்களால? ஒரு நாட்டை நீங்க சொல்ல முடியாது. 195 நாட்டுல எங்க ஸ்தாபனம் இருக்கு. சிஓபி, சர்ச் ஆஃப் பெண்டிகாஸ்ட். 195 நாட்டுக்கு நாங்க போயிட்டோம். அவ்வளவு நாடுகளிலும் சபை வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எல்லா நாடுகளிலும் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ ராஜ்யம் வேர்ல்டு ஃபுல்லா ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ராஜ்யம் வளரணும், இந்த ராஜ்யத்துல அன்பு வரணும், இந்த ராஜ்யத்துல ஐக்கியம் வரணும், இந்த ராஜ்யத்துல வல்லமை வெளிப்படணும், இந்த ராஜ்யத்துல அற்புதம் நடக்கணும். இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்லிட்டே வரணும். அப்பா சாமி, இந்த ராஜ்யம் வளரணும், இந்த ராஜ்யத்துல அற்புதம் நடக்கணும், இந்த ராஜ்யம் கட்டப்படணும், இந்த ராஜ்யம் விரிவடையணும், இந்த ராஜ்யத்துக்கு ஆத்துமா வரணும், இந்த ராஜ்யத்துல எழுப்புதல் வரணும். அதுக்குத்தான் ஜெபிக்கணும். அதுக்குத்தான் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 17:9. யோவான் ஜான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னா சீசர்களுக்காக. எப்படி எப்படி? இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெபிக்கல? அப்போ நீங்க மட்டும் ஏன் அழுதுட்டு கிடக்கிறீங்க? ஆண்டவரே, உலகத்துல கொரோனா வரக்கூடாது ஆண்டவரே, உலகத்துல கொள்ளை நோய் வரக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே யுத்தங்களை நிறுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே பூமி அதிர்ச்சியை நிறுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே. அப்படியே ஆவியில நிரம்பி ஜெபம். நீ ஜெபிக்க 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 யுத்தம் அதிகமாயிட்டே போகும். நீங்க உலகத்துக்காக நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கொள்ளை நோய்க்கு மேல கொள்ளை நோய் வரும். இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 24:7-8-9. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் ராஜ்யத்துக்கு விரோதமா, ஜனத்துக்கு விரோதமா, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும். அப்ப இயேசு உண்டாகும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உண்டாகுதா? ஆனா நீங்க ஆண்டவரை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரை ஓரியால பல ரகதல ராமா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரு? லூசு பையல பைபிள் படிச்சு ஜெபம் பண்றான். லூசு பையன் மாதிரி ஜெபம் பண்ணி கிடைக்கிற. நான் தான் வரும்னு சொல்லி இருக்கிறேன், என்னவே தடுக்க சொல்றேன். அப்ப என் வார்த்தைக்கு விரோதமா நான் செஞ்சா மாதிரி ஆயிடும்ல. நான் வரும்னு சொன்னா வருமா வராத? அப்ப எப்படி வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவீங்க? எனக்கு புரியல, விளக்கம் கொடுங்க. அவரு வரும்னு சொல்லி இருக்கிறாரு, நீங்க வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறீங்க. அப்ப வருமா வராதா? வரும். அதாவது சபை கண்ணு திறக்கல, இன்னும் குருடர்கள். சபை கண்ணு திறக்காத குருடர்களாக இருக்கிறோம். நான் சொல்றேன் கேளுங்க. சபைக்காக மட்டும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இந்த சபையில சப்பானி வந்தா நடந்துருவான், குஷ்டரோகி வந்தா சோமாயிடுவான். சபையில வல்லமை வெளிப்படுங்க. நீங்க சபைக்காகவே ஜெபிக்கலங்க. அதனாலதாங்க சபையில பிரச்சனை. சபையில உளுந்த வரைக்கும் சண்டை போட்டுக்கிறான். சர்ச்சு முடிஞ்சு எனக்கு ரோல் கிடைக்கல, எனக்கு பெட்டிஸ் கிடைக்கல, எனக்கு சம்சா கிடைக்கலன்ட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு சபையில சண்டை போடுறாங்க. எனக்கு டீ கொடுக்கல, என்ன யாரும் வரவேற்கல, எனக்கு யாரும் கை கொடுக்கல, அப்படி கோச்சிக்கிறான். சபை உன்னுடைய சபை. நீங்க தான் எல்லாருக்கும் வாலண்டியரா போய் கை கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தான் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும், சரி பண்ணணும். சமாதானத்தை நீங்க தான் காத்து கொள்ளணும். அப்ப சபைக்காக ஜெபிக்க 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 சபையில அற்புத அடையாளங்கள் நடக்கும். அப்ப உலக ராஜ்யம் பயப்படும். சபையை பார்த்து எந்த ராஜ்யம் பயப்படும்? ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். பவுல் உலகத்துல ஊழியம் செய்யும் பொழுது, பவுல் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல ஊழியம் செய்யும் பொழுது, சபையை கட்டும் பொழுது, கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட்?
என்ன கவர்மெண்ட் அன்னைக்கு? ரோம கவர்மெண்ட். யாருடைய கவர்மெண்ட்? பயங்கரமானவங்க ரோமர்கள், பயங்கரமானவங்க, இரும்பு கரம். அந்த ரோம அரசாங்கமே என்ன தெரியுமா சொல்லிச்சு? உலகமே பவுலுக்கு பின்னாடி போயிடுச்சடா. பயந்தாங்க. ஒரு பவுலை கண்டு ஒரு ரோம அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு? பயந்துச்சு. சபையை குறிச்சு ராஜபக்சருக்கு என்ன வந்திருக்கணும்? பயம் வந்திருக்கணும். சபையை குறிச்சு மோடிக்கு என்ன வந்திருக்கணும்? பயம் வந்து. இப்ப மோடியை குறிச்சுதான் எங்க ஆளுக பயந்துட்டு கிடக்குறாங்க. உலகத்துல இருக்கிற கவர்மெண்ட்டை குறிச்சுதான் சபை என்ன செஞ்சுட்டு கிடக்கு? பயந்துட்டு கிடக்கு. இந்த நிலை மாறணும். இந்த நிலை என்ன செய்யணும்? இங்க செத்தவன் எலும்புனா இந்த ஊர் பயப்படுமா? பயப்படாத? ஆமென். அந்த காலம் சீக்கிரம் வரப்போகுது. கர்த்தர் சீக்கிரம் சபையை மகிமைப்படுத்த போகிறார். சபையை உயிர்ப்பிக்க போகிறார். சபை தேவ ராஜ்யம். பாருங்க, எல்லா கவர்மெண்ட்டுமே ஒளிஞ்சு போச்சு. ரோம அரசாங்கம் ஒளிஞ்சு போயிடுச்சா இல்லையா? ஒளிஞ்சு போச்சு இல்ல. ஆனா ரோம அரசாங்கம் இருந்த காலத்துல சபையை கட்டினாங்கல்ல தேவராஜ்யம். இன்னைக்கு வரைக்கும் தேவராஜ்யம் இருக்கா இல்லையா? உலகத்துல எல்லா ராஜ்யமும் ஒளிஞ்சு போகும். தேவராஜ்யம் ஆகிய சபை ஒரு காலம் ஒளிஞ்சு போகாது. 2000 வருஷமா நிக்குதுங்க. 2000 வருஷமா சபை இருக்குங்க. ஆனா எத்தனையோ அதிகாரி வந்த வேகத்துல காணாம போயிட்டான். எத்தனையோ ராஜாக்கள் வந்த வேகத்துல காணாம போயிட்டான். எத்தனையோ கவர்மெண்ட் ஒண்ணுமில்லாம போச்சு. உலகத்தையே ஆளுகை செய்த பாபிலோன் கவர்மெண்ட் மண்மேடா கிடக்கு இன்னைக்கு ஈராக்ல. ஆனால் 1ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிக்கப்பட்ட தேவ ராஜ்யம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யூதர்களும் இஸ்ரவேலர்களையும் சேர்த்து வைத்து ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணினார். பாருங்க, இந்த ரெண்டையும் 2 அரசாங்கமா தானே இருந்துச்சு. நான் சொன்னேன் ரெகபயாம் யெரொபயாம் 2 அரசாங்கமா இருந்துச்சா? இப்ப சபைக்கு வரும்போது 2 எத்தனை அரசாங்கமா மாறிடுச்சு?